வணக்கம் நண்பர்களே. 2026 டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இப்போது அதன் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து அந்த தருணம் வந்துவிட்டது. மார்ச் 4, 2026 அன்று கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான மோதலில் பலம் வாய்ந்த தென்னாப்பிரிக்கா அணியும் ஐசிசி தொடர்களில் எப்போதும் கணிக்க முடியாத ஒரு அணியாக விளங்கும் நியூசிலாந்து அணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன. இந்த உலகக்கோப்பை தொடர் தொடங்கியது முதலே தென்னாப்பிரிக்கா அணி ஒரு அசுர பலத்துடன் விளையாடி வருகிறது. லீக் சுற்றுகளில் இருந்து சூப்பர் 8 சுற்றுகள் வரை அவர்கள் ஆடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று தோல்வியே அடையாத ஒரு அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளனர். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி நடந்த தங்களது கடைசி சூப்பர் 8 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியை மிக லாவகமாக வீழ்த்தி தங்களின் தன்னம்பிக்கையை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். கேப்டன் எய்டன் மார்கரம் தலைமையில் அந்த அணி களமிறங்குகிறது. தொடக்க வீரர்களாகவும் விக்கெட் கீப்பர்களாகவும் அனுபவ வீரர் குயின்டன் டீகாக் மற்றும் ரியான் ரிக்கெல்டன் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். பேட்டிங் வரிசையை பலப்படுத்த அதிரடி வீரர்களான டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மற்றும் பேபி ஏபிடி என்று அழைக்கப்படும் டெவால்ட் பிரீவிஸ் ஆகியோருடன் ஜேசன் ஸ்மித் என்பவரும் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் மார்கோ ஜான்சன், ஜார்ஜ் லிண்டே மற்றும் கார்பின் போஷ் ஆகியோர் அணியில் இருக்கிறார்கள். பந்து வீச்சை பொறுத்தவரை ககிசோ ரபாடா, அன்ரித் நோர்கியா லுங்கி இங்கிடி மற்றும் இளம் சென்சேஷன் குவேனா மபாக்கா ஆகியோர் எதிரணிக்கு பெரும் சவாலாக இருப்பார்கள். சுழற்பந்து வீச்சாளராக கேஷவ் மகாராஜ் அணியில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இதில் டோனி டி சோர்சி மற்றும் டோனோவன் ஃபெரேரா ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டதால் அவர்களுக்கு பதிலாகவே ரியான் ரிக்கெல்டன் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக நியூசிலாந்து அணியை பார்த்தோமானால் ஸ்பின்னர் மிச்சல் சாண்டர் அந்த அணியின் கேப்டனாக செயல்படுகிறார். பேட்டிங்கில் அதிரடி காட்ட ஃபின் ஆலன், டெவான் கான்வே மற்றும் விக்கெட் கீப்பர் டின் சீவெர்ட் ஆகியோர் டாப் ஆர்டரில் உள்ளனர். மிடில் ஆர்டரை வலுப்படுத்த டேரில் மிச்சல், மார்க் சாவ்மேன் மற்றும் கிளென் பிலிப்ஸ் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல் மற்றும் ஜிம்மி நீஷம் ஆகியோர் மிகச்சிறந்த பேலன்ஸை அணிக்கு தருகிறார்கள். வேகப்பந்து வீச்சு கூட்டணியில் லாக்கி ஃபெர்குசன், மேட் ஹென்றி, ஆடம் மில்லே மற்றும் அறிமுக வீரரான ஜேக்கப் டஃபி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சுழற்பந்து வீச்சில் கேப்டன் சாண்டருடன் இணைந்து இஷ் சோதி எதிரணியை திணறடிக்க காத்திருக்கிறார். இந்த இரு அணிகளின் வீரர்களை ஒப்பிட்டுப் பார்த்தால் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சும் நியூசிலாந்தின் ஆல்ரவுண்டர்கள் பட்டாளமும் சரிசமமான பலத்துடன் மோதுகின்றன. ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் போன்ற பவர் ஹிட்டர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் நியூசிலாந்து அணியின் அனுபவமிக்க மிச்சல் சாண்டர் மற்றும் இஷ் சோதி ஆகியோரின் சுழற்பந்து வீச்சு ஆட்டத்தின் போக்கை எந்த நேரத்திலும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. சோக்கர்ஸ் என்ற அந்த முத்திரையை உடைக்க அவர்களுக்கு இது ஒரு பொற்கால வாய்ப்பு. அதே சமயம் நியூசிலாந்து அணி தங்களின் முதல் டி20 உலகக்கோப்பையை வெல்லும் முனைப்பில் உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி மார்ச் 8 அன்று அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். மார்ச் 5 அன்று மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இந்த போட்டியின் வெற்றியாளர் மோதவுள்ளார். ஒட்டுமொத்தத்தில் இந்த மார்ச் 4 போட்டி ஒரு ஹை வோல்டேஜ் ஆட்டமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கொல்கத்தா மைதானத்தில் திரளப்போகும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சும் நியூசிலாந்தின் நிதானமும் மோதும் போது ஆட்டம் இறுதி ஓவர் வரை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை இந்த இரு அணிகளும் உலகக்கோப்பை வரலாற்றில் மோதிய கணக்குகளை பார்த்தால் நியூசிலாந்து சற்று முன்னிலையில் இருந்தாலும் தற்போதைய ஃபார்ம் தென்னாப்பிரிக்காவிற்கு சாதகமாக உள்ளது. இந்த பிரம்மாண்டமான அரையிறுதிப் போட்டியில் யார் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் கிரிக்கெட் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.